அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நஞ்சாக், அதாவது சிங்கிள் நஞ்சாக், டபுள் நஞ்சாக் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரைனிங்கை பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புறேன். எப்பயுமே நான் உங்களுக்கு பயிற்சியில ஞாபகப்படுத்துறது ஒரு விஷயம், பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நஞ்சாக்கோடைய பயிற்சியை தொடர்ந்து இப்போ உங்களுக்கு ஸ்டிக் ரொட்டேஷனுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். அதுவும் இந்த ஸ்டிக் ரொட்டேஷன் ட்ரைனிங் தொடர்ந்து 100 days. எப்பயுமே பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ற தருணமே பர்ஃபெக்டான தருணம் தான். உங்களுக்கு இப்போ ஒரு சிலம்பம் ஸ்டிக் பிளஸ் ஒரு பிளாஸ்டிக் பைப் ரெண்டுமே வச்சிருக்கேன். ஏன் ரெண்டு வச்சிருக்கேன்னா, உங்களுக்கு எது கிடைக்குதோ, ஒரு உதாரணத்துக்கு இன்னிலேருந்து நான் பயிற்சி ஆரம்பிக்கிறேன், இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நான் தொடர்ந்து 100 நாள் பயிற்சி பண்ண போறேன்னு நீங்க ஒரு மனசுல முடிவு பண்ணிட்டீங்க, உங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிலம்பம் பயிற்சி பண்ற முறையான கழி இருக்கா, இல்ல வீட்டுல இல்ல சுத்துப்பட்டு கடையில இந்த மாதிரி பிவிசி பைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பைப் லைன் தண்ணி போறதுக்கு இந்த மாதிரி பைப் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துக்கு. இந்த மாதிரி பைப் இருந்தாலும் பரவாயில்ல, சிலம்பம் முறைப்படி சரியான உயரம் இருக்கணும், இல்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு, இந்த மாதிரி எதையுமே யோசிக்காதீங்க. ஆரம்பத்துல எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கலாம். அது தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு நல்லா பயிற்சி வந்துடும். அடுத்தடுத்த வர காணொலிகள்ல இந்த கழியோட அளவு, அதாவது சிலம்பம் கழியோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும், அதோட சுற்றளவு எவ்வளவு இருக்கணும், உங்க உயரத்துக்கு என்ன மாதிரி இருக்க விஷயங்களும் சொல்றேன். இப்போதுக்கு புதுசா நீங்க பயிற்சி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப் இருந்தா கூட போதும். சரிங்களா? இன்னைக்கு டே 1. நீங்க இன்னைக்கு பயிற்சி பண்ண போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். அது சிலம்பம் கழியாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் பைப்பாக இருக்கலாம். ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதோட மைய புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க இந்த 3 விரலால வச்சு இப்படி நகர்த்தி பாருங்க. எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு எங்க நிக்கிற கழி அந்த இடத்துல நடு விரலால நிறுத்தி பாருங்க. இந்த நடு விரல்ல இந்த கழி நின்றுச்சுன்னா அந்த இடம் தான் அந்த மைய புள்ளி. அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இப்ப இந்த உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை அப்படியே இப்படி கீழே திருப்ப போறீங்க, மறுபடியும் மேல திருப்ப போறீங்க, மறுபடியும் கீழே திருப்ப போறீங்க. இவ்வளவுதான் முதல் நாளுக்கான உங்களுக்கான பயிற்சி. இந்த கழி இல்லாதவங்க அதே மாதிரிதான் இந்த மாதிரி பைப், இது அந்த கழியை விட பைப் கொஞ்சம் சின்னதுதான், அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம் முதல் நாள் பயிற்சியில. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல இந்த மாதிரி பைப்ல நான் எனக்கு இந்த மாதிரி கழி கிடைக்க மாட்டேங்குது, தொடர்ந்து இந்த மாதிரி பைப்ல செய்யணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பைப் என்ன மாதிரி சுற்றளவுல வாங்கணும், எந்த உயரத்துக்கு வாங்கணும்ன்றத தொடர்ந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு முதல் நாள் பயிற்சியில கவலைப்படாதீங்க. ஆரம்பமே எல்லாருக்கும் நிலையாவும் சரியாவும் இருக்காது. ஆரம்பிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அது நிலையாக்கிலாம் சரியாக்கிலாம். சரிங்களா? தமிழ சொல்லும்போது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பமே சரியில்லை முழுசுமே சரியா இருக்கான்னு சொல்லுவாங்க. அது எல்லா விஷயத்துக்கும் இல்லை. எல்லா விஷயமும் ஆரம்பத்திலே சரியா இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே சரியா நடக்க ஆரம்பிக்குதா? தடுமாற்றங்கள் இருக்கும். தடுமாற்றம் தான் தன்னுடைய நிலையை திடமாக வலுவாக மாற்றும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒலிம்பிக்ல ஓடி தங்கம் வெல்ற அளவுக்கு அதோடைய எதிர்காலத்துல இருக்கும். அந்த அளவுக்கு முயற்சியும் பயிற்சியும் தான் தவிர, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்றது எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தாது. நீங்க ஆரம்பிக்க நினைக்கிறவங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு உங்க நண்பர்கள் இவன் வேற இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான், அப்படிலாம் இல்லை, எல்லாமே சரியா பண்ணணும், சரியா இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. நீங்க முதல்ல ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சாலே எல்லாமே சரியாகும். அது எல்லா விஷயத்துக்கும் உங்க வாழ்க்கையில. சரிங்களா? பயிற்சி அதே மாதிரிதான். முதல்ல இந்த 3 விரல்கள் வச்சு சரியா நிக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 விரலை எடுத்துட்டீங்கன்னா அது தடுமாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க நகர்த்தி வச்சு நடு விரலை நிறுத்தி பார்த்துக்கலாம். நிக்கிறது இல்லைங்களா, இந்த இடம் தான் இந்த மைய புள்ளி பிடிச்சிட்டு, அதே இந்த பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தாலும் இதையும் 1 2 1 2 1 2 அப்படியே உங்க லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்து 1 2 1 2. இது முதல் நாள் பயிற்சி டே 1. இந்த பயிற்சி குறைந்தது இப்போ மேல் வாட்டத்துல இருந்து கீழ் வாட்டம் வர்றது 1, மறுபடியும் கீழ் வாட்டில இருந்து மேல வந்துடணும். சரிங்களா? இது மொத்தமா 1 பாருங்க.
போயிட்டு ரிட்டர்ன் வரும். 1 2 3 இது மாதிரி முழுமை பண்ற ஒரு சுற்று கணக்கு, ஒரு ரவுண்ட் கணக்கு, இது மாதிரி 50 முறை தினமும் பயிற்சி செய்யுங்க. தொடர்ந்து நாட்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பயிற்சியில நீங்க செய்யும் போது இது மாதிரி இப்போ ரொட்டேஷன்ஸ் எல்லாமே நிறைய விஷயம் இப்ப இந்த பைப்லைன் அவங்க செஞ்சு காட்ட பாருங்க. சிலம்பம் ஸ்டிக்ல மட்டும் பண்ணல, உங்க முதுகுல இருந்து சுத்துறது எல்லாமே நீங்க செய்யலாம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே கத்துங்க. நன்றி.